Hello friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோல Acer Acer 3 i5 லேப்டாப்போட அன்பாக்சிங், ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ப்ளஸ் இந்த லேப்டாப்போட ஆஃப்லைன் ப்ரைஸ், ஆன்லைன் ப்ரைஸ், நான் எதுக்காக இந்த லேப்டாப்பை ஆஃப்லைனில் பர்ச்சேஸ் பண்ணேன், இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வாங்க. நம்ம ஏசர் லேப்டாப் சூஸ் பண்ணதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மற்ற பிராண்டை கம்பேர் பண்ணுறப்ப இதோட ப்ரைஸ் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இதோட பில்டு குவாலிட்டி பார்த்திங்கன்னா மற்ற பிராண்டை விட என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சூப்பராகவே இருக்கும்னு நான் சொல்லுவேன். நான் வந்து டெல்லும் யூஸ் பண்ணியிருக்கேன், ஏசரும் யூஸ் பண்ணியிருக்கேன். டெல்லில் வந்து எந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும்னு பார்த்தா, அந்த டிஸ்பிளே நம்ம ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுவோம்ல, அது வந்து சீக்கிரமாகவே வந்து ஷேக் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த ஒரு ப்ராப்ளம் நான் ஃபேஸ் பண்ணதுனால இந்த வாட்டி நான் டெல் சூஸ் பண்ணல. ஹெச்பி நல்லாயிருக்கும், பட் ப்ரைஸ் வைஸ் பார்த்திங்கன்னா ஹெச்பியை விட ஏசர் வந்து பெட்டர் ப்ரைஸில் நல்ல கான்ஃபிகரேஷனில் கிடச்சிதுங்கிறதுனால தான் நான் ஏசர் வந்து செலக்ட் பண்ணேன். இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் எந்த லேப்டாப் யூஸ் பண்ணாலும் விஎல்சி பிளேயர் யூஸ் பண்ணி ஸ்பீக்கரில் ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா வாரண்ட்டி கிளைம் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஏசர் ஷோரூமில் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ஸோ நீங்கள் உங்கள் லேப்டாப்பில் விஎல்சி பிளேயர் யூஸ் பண்ணாமல் இருக்கிறது ரொம்பவே பெட்டர். இந்த ப்ராடக்டோட பேக்கிங் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சேஃபாக நீட்டாக பண்ணியிருக்காங்க. இந்த பாக்ஸுக்கு மேலே இன்னொரு பாக்ஸ் கொடுத்து ஒரு சேஃபான பேக்கேஜ் கொடுத்துருக்காங்க, அது ரொம்பவே பிடிச்சிருக்கு. ப்ளஸ் இந்த ப்ராடக்டோட சைடில் பார்த்திங்கன்னா, இந்த பாக்ஸில் சைடில் பார்த்திங்கன்னா இந்த மாடல் நம்பர் ப்ளஸ் மாடல் நேமு, இந்த விஷயங்கள்லாம் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம லேப்டாப் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் எந்த ஒரு ப்ராடக்ட் நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோட ஆஃப்லைன் மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோ, ஆன்லைன் மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோன்னு கம்பேர் பண்ணாமல் டைரெக்டாக நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணாதீங்க. ஏன்னா நமக்கு மோஸ்ட்லி ஆன்லைனை விட ஆஃப்லைனில் வாங்குகிற ப்ராடக்ட்டுக்கு தான் நமக்கு பெனிஃபிட்ஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அது எதனாலன்னு இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இந்த பாக்ஸில் பார்த்திங்கன்னா சார்ஜரு, அப்புறம் சார்ஜிங் கேபிளும் சார்ஜரும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் யூசர் மேனுவல், அதாவது செட்டப் கைடுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வழக்கமாக வர்றது தான். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, இன்டர்நேஷ்னல் வாரண்ட்டி மேனுவல்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, அது ஒன்று இருக்குது இதில். நம்ம லேப்டாப்பை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நான் எக்ஸ்பெக்ட் பண்ண கலர் வந்து பியூர் சில்வர் கலர் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் நான் எதிர்பார்க்குற கான்ஃபிகரேஷனில் அந்த கலரில் 15 இன்ச்சில் இல்லை, ரைசான் ப்ராசஸரில் தான் இருந்துச்சு. ஸோ நான் வந்து சார்கோல் பிளாக் கலர் தான் வந்து சூஸ் பண்ணுற மாதிரி வந்துச்சு. இந்த லேப்டாப்போட டிசைன் வந்து சாஃப்ட் அண்ட் மேட் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. லேப்போட லெஃப்ட் சைடில் 2 யூஎஸ்பி போர்ட்டு, ஒரு ஹெச்டிஎம்ஐ போர்ட்டு, ஒரு ஈத்தர்நெட் போர்ட்டு இருக்குது. அப்புறம் சார்ஜிங் பாயிண்ட்டு வந்து லெஃப்ட் சைடில் வருது. ரைட் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு யூஎஸ்பி போர்ட்டு, ஒரு 3.5 mm ஹெட்ஃபோன் ஜாக்கு, ப்ளஸ் ஒரு லாக்குக்கு ஒரு போர்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த லேப்டாப்பில் எஸ்டி கார்டு அடாப்டர் இன்சர்ட் பண்ணுற ஸ்லாட் வந்து இதில் கொடுக்கல. நம்ம வந்து யூஎஸ்பி கார்டு ரீடர் தான் யூஸ் பண்ணிக்கணும். பழைய ஏசர் லேப்டாப்பில் எல்லாமே வந்துட்டு இருந்துச்சு. இப்போ மோஸ்ட்லி எந்த லேப்டாப்லையும் அந்த ஸ்லாட் கொடுக்கறதில்ல. இந்த லேப்டாப் பார்க்குறதுக்கு ரொம்பவே சிம்பிளாக ஒரு நீட்டான ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. லேப்டாப் ஓப்பன் பண்ணோன்னே டிஸ்பிளேக்கு கீழே கொடுத்துருக்காங்க ஃபுல் ஹெச்டி 1080p வரைக்கும் சப்போர்ட் பண்ணுன்ட்டு. நம்ம லேப்டாப் ஆன் பண்ணி பார்க்கலாம்.
இந்த லேப்டாப்போட ஹார்ட் டிஸ்க்கை பற்றி சொல்லணுன்னா இன்பில்ட்டாக 1 TB ஹார்ட் டிஸ்கோட இந்த லேப்டாப் கொடுக்குறாங்க. ப்ளஸ் நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா அடிஷ்னலாக 250 GB SSD C::க்காக ஆட் பண்ணியிருக்கோம். ஏன்னா இந்த SSD சாலிட் ஸ்டேட் ட்ரைவுங்கிறது நார்மல் ஹார்ட் டிஸ்கை விட 35 டைம்ஸ் வந்து ஃபாஸ்டராக இருக்கும் அப்படிங்கிறதுனால C::க்காக அந்த 250 GB வந்து நம்ம அலோகேட் பண்ணியிருக்கோம். இன்பில்ட்டாக இருக்கிற 1 TB ஹார்ட் டிஸ்கை நீங்கள் ரெகுலர் ஸ்டோரேஜ்க்கு யூஸ் பண்ணலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் SSDயோட வாங்குறது தான் ரொம்பவே பெஸ்ட்டு. ஏன்னா ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் SSDயோட வாங்குறதுக்கும் SSD இல்லாமல் வாங்குறதுக்கும் ஒரு 2500 to 3000 ரேஞ்சில் தான் வந்து ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் SSDயோட வாங்குறது ரொம்பவே பெஸ்ட்டு. இந்த லேப்டாப்போட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னென்னா இன்டெல் கோர் i5 10th ஜென்ரேஷன் ப்ளஸ் 8 GB ரேமு 64-bit ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இது மட்டும் இல்லாமல் கிராஃபிக்ஸ் கார்டோடு சேர்த்து கொடுத்துருக்காங்க. இந்த லேப்டாப்போட எக்ஸாக்ட் மாடல் நேம் என்னன்னு பார்த்தா Acer Aspire A315-57G. இதுதான் இந்த லேப்டாப்போட எக்ஸாக்ட் மாடல். ப்ளஸ் இந்த லேப்டாப்போட நமக்கு இன்பில்ட்டாக அதாவது ஒரிஜினல் Windows 10 OSோடே நமக்கு இந்த லேப்டாப் கொடுக்குறாங்க. இன்னொரு விஷயம், இதோட கிராஃபிக்ஸ் கார்டு வந்து நீங்கள் எங்கே செக் பண்ணணுன்னா கமெண்ட்டில் போயிட்டு DXDIAG அதாவது DX டயகுன்னு நீங்கள் வந்து டைப் பண்ணி என்ட்ரு கொடுக்குறப்ப நமக்கு கிராஃபிக்ஸ் கார்டோட மெமரி வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்க்ரீனில் ரெண்டர்னு வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுறப்ப அதில் டிஸ்பிளே மெமரின்னு இருக்கும். அதுதான் வந்து உங்கள் கிராஃபிக்ஸ் கார்டோட எக்ஸாக்ட் மெமரி. நமக்கு வந்து இந்த கிராஃபிக்ஸ் கார்டு வந்து இதில் 2 GB கொடுத்துருக்காங்க. இன்டர்னலாக அதாவது இன்பில்ட்டாக 2 GB கிராஃபிக்ஸ் கார்டோட இந்த லேப்டாப் வருது. கிராஃபிக்ஸ் கார்டு மெமரி செக் பண்ணுறது மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். பட் தெரியாத ஒரு சிலருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு இந்த விஷயத்தை நான் சொன்னேன். இந்த லேப்டாப்போட கேமராவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. அதாவது கொஞ்சம் டீசெண்டாக இருக்கும், அந்த ரேஞ்சில் தான் இருக்குமே தவிர அதுக்கு மேலே நம்மளால் எதிர்பார்க்க முடியாது. ப்ளஸ் இந்த லேப்டாப்போட செட்டிங்ஸ் நம்ம செக் பண்ணுறப்ப பிக்சர் குவாலிட்டி 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. 0.2 மெகாபிக்சல் 0.3 மெகாபிக்சல். ப்ளஸ் வீடியோ ஆப்ஷன்ஸ் வரும்போது 360p 480p இது 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஓரளவு டீசெண்டான அவுட்புட் எதிர்பார்க்கலாம், அதுக்கு மேலே நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் லேப்டாப்புன்னு பார்க்குறப்ப இந்த கேமராவே போதும்னு நான் நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த லேப்டாப்போட ஆன்லைன் ப்ரைஸ் என்ன, ஆஃப்லைன் ப்ரைஸ் என்ன, நீங்கள் எதில் பர்ச்சேஸ் பண்ணால் உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த நான் சொல்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த லேப்டாப் நீங்கள் ஆஃப்லைனில் வாங்குறது தான் ரொம்பவே பெஸ்ட்டு. ஏன்னு கேட்டால் என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் வந்து எப்படி இருந்துச்சுன்னா i5 லேப்டாப்பு 1 TB ஹார்ட் டிஸ்க்கு 8 GB ரேமு 250 GB SSD ப்ளஸ் 2 GB கிராஃபிக்ஸ் கார்டு, இதுதான் என்னோடய எக்ஸ்பெக்டேஷன். இந்த காம்பினேஷனில் நீங்கள் எந்த ஆன்லைன் சைட்டில் சர்ச் பண்ணாலும் 60,000க்கு கம்மியாக எந்த ஒரு லேப்டாப்பும் கிடைக்கல. ஃப்ளிப்கார்ட்டில் நான் சர்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் எக்ஸ்பெக்ட் பண்ண எல்லா கான்ஃபிகரேஷனோட SSD மட்டும் மிஸ்ஸிங், மற்றது எல்லாமே எக்ஸாக்டாக இருந்தது. அதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 50,000 இருந்துச்சு. ஸோ ஏசர் ஷோரூமுக்கு போய் நான் விசாரிக்கிறப்ப சேம் லேப்டாப் சேம் கான்ஃபிகரேஷன் வித்தவுட் SSD 52,000. அதாவது ஃப்ளிப்கார்ட்டுக்கும் ஆஃப்லைனுக்கும் 2,000 ருபீஸ் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. ஓகே, இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் உங்களுக்கு லேப்டாப்போட கேரி கேஸ் வராது. நீங்கள் ஆஃப்லைனில் வாங்குறப்ப ஏசர் பிராண்டோட ஒரிஜினல் கேரி கேஸ் ரொம்பவே சூப்பரான குவாலிட்டியில் வர ஒரிஜினல் கேரி கேஸ் வந்து நீங்கள் ஆஃப்லைனில் வாங்குறப்ப உங்களுக்கு லேப்டாப்போடய கொடுத்துருவாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் கேட்டது வந்து SSDயோட சேம் கான்ஃபிகரேஷன் இருக்கா அப்படின்னு கேட்குறப்ப சேம் கான்ஃபிகரேஷன் SSDயோட இன்பில்ட்டாக வராது. பட் நீங்கள் இதில் வந்து போர்ட் இருக்கும், இதில் வந்து 512 GBயோ 1 TBயோ வரைக்கும் நீங்கள் SSD ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, 250 GB SSD இதில் ஆட் பண்ணால் எவ்வளோ ப்ரைஸ் வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப டோட்டலாக 55,000 வரும் அப்படின்னு சொன்னாங்க. SSDயோட ப்ரைஸ் வந்து நான் ஆன்லைனில் பார்க்குறப்ப 3,700 to 4,700 அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. ஸோ நீங்கள் இது ரெண்டுத்தையுமே நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணாலும் வேறு ஏதாவது சர்வீஸ் சென்டரில் தான் போய் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஆஃப்லைனில் நீங்கள் டேரெக்டாக ஏசர் ஷோரூமில் வாங்குறப்ப உங்களுக்கு அந்த பிரச்சனை கிடையாது, அவங்களே வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. ப்ளஸ் நீங்கள் ஆஃப்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் எக்ஸல், வேர்டு ப்ளஸ் பேசிக் சாஃப்ட்வேர்ஸோட ப்ரீமியம் வெர்ஷன் உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்டாக கொடுக்குறாங்க.
உங்களுக்கு இப்போ நான் சொன்ன எல்லா கான்ஃபிகரேஷனோட நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ப்ளஸ் கேரி கேஸோட நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஆஃப்லைன் உங்களுக்கு ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். இல்லை இது எதுவுமே வேண்டாம், எனக்கு வந்து லேப்டாப்போட வர கான்ஃபிகரேஷன் போதும், கேரி கேஸ் வேண்டாம், பேசிக் சாஃப்ட்வேர்ஸு இதெல்லாம் எதுவுமே வேண்டாம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு 50,000, அதாவது ஆஃப்லைன்லேருந்து 2,000 ருபீஸ் கம்மியாக நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கலாம். ஸோ இந்த மாதிரியான கான்ஃபிகரேஷன் உள்ள லேப்டாப் நீங்கள் இதை விட பெட்டர் ப்ரைஸில் எங்கேயாச்சும் நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா, இல்லை எந்த வெப்சைட்லையாச்சும் நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ப்ளஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பை.